ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு தமிழில் முக்கியமான 300 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6th 7th 8th பார்த்தீங்கன்னா முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? விடை 4 மொழி குடும்பங்கள். அடுத்த வினா, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? விடை அகத்தியலிங்கம். அடுத்த வினா, திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? விடை குமரில் பட்டர். அடுத்த வினா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை கால்டுவெல். அடுத்த வினா, தென் திராவிட மொழிகளில் தவறானது எது? விடை தெலுங்கு. தென் திராவிட மொழிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 மொழிகள் வரும். தெலுங்கு பார்த்திங்கன்னா நடு திராவிட மொழி. இது பார்த்திங்கன்னா நடு திராவிட மொழிகள் மொத்தம் 12 மொழிகள் வரும். வட திராவிட மொழிகள் பார்த்திங்கன்னா 3 மொழி வரும். மொத்தமாக 24 மொழிகள் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு 4 மொழி சேர்த்துருக்காங்க. அடுத்த வினா, புதிதாக சேர்க்கப்பட்ட 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? இதான் சொன்னேன், புதிதாக 4 மொழி சேர்த்துருக்காங்கன்னு. ஏற்கனவே 24 இருந்தது. விடை 28. அதாவது புதிதாக சேர்க்கப்பட்ட 4 மொழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா என்ற 4 மொழிகள் வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்தவனா, இந்திய மொழிகளில் எந்த மொழிக்கு திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் விகுதிகள் இல்லை? விடை மலையாளம். அடுத்தவனா, எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? விடை இலங்கை, மொரிஷியஸ். அடுத்தவனா, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தமிழ் ஓவியம். விடை தமிழ் ஓவியம். அடுத்த வினா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர்? விடை தமிழன்பன். 8th கொஸ்டினில் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு பாருங்கள். பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளதுன்னு சொன்னோம். எந்தெந்த தமிழ் மொழி வந்து எங்கெங்கே ஆட்சி மொழியாக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவில் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ஆட்சி மொழியாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வினா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர்? விடை பாரதியார். இது வந்து பாரதியாரா பாரதிதாசனான்னு நமக்கு வந்து சந்தேகம் வரும். இது வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாரதிதாசனை விட பாரதியாருக்கு தான் அதிக மொழிகள் தெரியும். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் சொல்லுவார். அடுத்தவனா, உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்படும் தினம் எது? விடை பிப்ரவரி 21. அடுத்தவனா, ஈரோடு தமிழன்பன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? விடை வணக்கம் வள்ளுவ. 2004ஆம் ஆண்டு பெற்றிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிதை நூல்.
இதை தவிர்த்து அன்பளிப்பு பார்த்தீங்கன்னா 1970 அழகிரிசாமி வந்து பெற்றிருப்பார். இது வந்து சிறுகதை நூல். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இது பார்த்திங்கன்னா 1966 பார்த்திங்கன்னா மாபோ சிவஞானம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். ஓகேங்களா. அடுத்துனா கன்னி என்பது எத்தனை அடிகளை கொண்டு பாடப்படும் பாடலாகும்? விடை 2. அடுத்துனா தமிழ் வீடு தூது 1930ஆம் ஆண்டு யாரால் பதிப்பிக்கப்பட்டது? விடை உவேசா. அதாவது பார்த்தீங்கன்னா உவேசா பதிப்பித்த நூல்கள் பார்த்திங்கன்னா ஒரு 15 நூல் இருக்கும். 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் வந்து இவர் தான் பதிப்பிச்சிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா 6வது ஓல்டு புக்கில் வந்து இருக்குது. அப்படி ஓல்டு புக்கை பார்க்காதவங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் போட்டிருப்போம், அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்துனா தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பது ஆங்கிலத்தில் எவ்வாறு மாறியுள்ளது? விடை நேவி. அடுத்துனா தமிழ் வீடு தூது மொத்தம் எத்தனை கன்னிகளை கொண்டது? விடை 268. அடுத்துனா வெண்பா பெற்று வரும் ஓசை என்ன? விடை செப்பல் ஓசை. ஆசிரியர் பாவுக்கு அகவல் ஓசை. துழல் ஓசை வந்து கலிப்பாவுக்கு வரும். அடுத்துனா பந்து உருண்டது என்பது எவ்வகை வினையாகும்? அதாவது பந்து வந்து உருண்டு இருக்கு, அது வந்து தன்வினை, தானாகவே நிகழ்ந்ததுனால பார்த்தீங்கன்னா அது தன்வினை. இதுவே உருட்ட வைத்தான், பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்னு சொன்னதுன்னா அது வந்து பிறவினை வரும். ஓகேங்களா. அடுத்ததுனா காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நலங்கள் யாவை? விடை இது பாருங்கள், காலம் காலமும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எழுத்துமே ஒன்றி வருது, மோனையும் வருது. 2வது எழுத்தும் ஒன்றி வருது, எதுகையும் வருது. இறுதி எழுத்தும் ஒன்றி வருது, ஏழும் வருது. பார்த்தீங்கன்னா 3மே வரும். இதுதான் ஆன்சரு. அடுத்துனா பிறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்த்த பிறகுதான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டது ஒரு சிற்றிசல் செந்தமிழே, உன்னால் விமானமானேன் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை வாலி. அடுத்துனா விரிகின்ற நெடுவானில் கடல் பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் என தொடங்கும் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை தங்கப்பா. அடுத்துனா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளிவந்த ஆண்டு எது? விடை 1856. இது வந்து பார்த்தீங்கன்னா கால்டுவெல் எழுதியிருப்பார். அடுத்துனா நீர்நிலைகளின் பல்வேறு பெயர்களில் பொருந்தாத ஒன்று. நீர்நிலைகளில் பல்வேறு பெயர்களில் பொருந்தாத ஒன்று. விடை புலரி. அடுத்துனா உலக சுற்றுச்சூழல் நாள் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூன் 5. அடுத்துனா பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைப்பர்? விடை கண்மாய். அடுத்துனா உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் நூல் எது? விடை புறநானூறு. அடுத்துனா மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநியர் காடும் உடையது அரண், இந்த குறளில் திருவள்ளுவர் எதற்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார்? விடை நீர். அடுத்துனா
இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அறியப்படுபவர் யார்? விடை சர் ஆர்தர் காட்டன். அடுத்து வினா, சர் ஆர்தர் காட்டன் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை கட்டினார்? விடை தௌலீஸ்வரம். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் பார்த்தீங்கன்னா ஜான் பென்னிக்விக். ஓகேங்களா. அடுத்து வினா, குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? விடை ஆண்டாள். அடுத்து வினா, தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதை எவ்வாறு அழைப்பர்? விடை திருமஞ்சனம் ஆடல். அடுத்து வினா, சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு ஆகும்? விடை ஔவையார். அடுத்து வினா, கோட்டையின் புறத்தே அமைக்கப்படும் நீர் அரண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை அகழி. அடுத்து வினா, முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? விடை ஜான் பென்னிக்விக். அடுத்து வினா, மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனமடைந்தாயோ என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர்? விடை தமிழ்வழி. அதாவது விசனம்னா என்னன்னு கேட்பாங்க. விசனம்னா கவலை. ஓகேங்களா. அடுத்து, கவிஞர் தமிழ்வழி எழுதிய நூல்களில் தவறானது எது? கவிஞர் தமிழ்வழி எழுதிய நூல்களில் தவறானது எது? விடை கண்ணப்பன் குயில்கள். கண்ணப்பன் குயில்கள் கிடையாது, கிளிகள். கிளிகள் தான் இவர் எழுதிய நூல். ஓகேங்களா. அடுத்து வினா, பெரிய புராணத்திற்கு சேக்கியார் இட்ட பெயர் என்ன? விடை திருத்தொண்டர் புராணம். அதாவது திருத்தொண்டர் புராணம் ஒரு சேக்கியார் ஏற்றுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையும் நம்பி ஆண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதியும் நூல் வச்சு தான் அடிப்படையாக கொண்டு தான் பார்த்தீங்கன்னா சேக்கியார் பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணத்தை வந்து எழுதியிருப்பார். அதாவது பெரிய புராணத்தை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. அதாவது நம்பி ஆண்டார் நம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுறையை தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி தான். அடுத்து வினா, காடெல்லாம் கழைக்கரும்பு காவெல்லாம் குழைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பெரிய புராணம். அடுத்து வினா, மேதி என்ற சொல்லின் பொருள்? மேதினா எருமை, பரியின் வந்தா குதிரை. பரியின் வந்தா குதிரை. அடுத்து வினா, வேரி என்ற சொல்லின் பொருள்? வேரின்னு வந்தாலும் சரி, மதுன்னு வந்தாலும் சரி, விடை வந்து தேன். அடுத்து வினா, செந்நெல் என்பது எவ்வகை தொகையாகும்? விடை பண்பு தொகை. அடுத்து வினா, ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்ட நூல் எது? விடை பெரிய புராணம். இதுவே ஒரு அடியில் அடியார்களின் பெருமையை கூறுவதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு அடியில் அடியார்களின் பெருமை வந்து கூறினா அது வந்து பார்த்திங்கன்னா சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை. ஓகேங்களா. இதுவே ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் பெருமையை கூறினா அது வந்து பார்த்திங்கன்னா நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி. ஓகேங்களா.
திருத்தொண்டர் திருவந்தாதி. ஓகேங்களா. அடுத்து வினா, இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார்? விடை சேக்கியார். அடுத்து வினா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கியாரை பாராட்டியவர் யார்? விடை மீனாட்சி சுந்தரனார். அடுத்து வினா, நீரின்றி அமையா யாக்கைக்கு என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? விடை குடப்புலவேனார். அடுத்து வினா, குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சிறுபஞ்சமூலம். அடுத்து வினா, சிறுபஞ்சமூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை காரியாசன். அடுத்து வினா, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தனுக்கு கடனே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை புறநானூறு. அடுத்து வினா, கந்தர்வன் அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை நாகலிங்கம். அடுத்து வினா, தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத் துறையில் பணியாற்றியவர் யார்? விடை கந்தர்வன். அடுத்து வினா, எவற்றில் துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது? விடை பேச்சு மொழி. அடுத்து வினா, மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, கவனமாக பாருங்கள். மிசைனா மேடு, எதிர்ச்சொல் கேட்டதுனால கீழே. விடை கீழே. அடுத்து வினா, மல்லல் மூதூர் வழவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள், அதாவது மல்லலோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடை வளமை. அடுத்து வினா, கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் என்று பாடல் வரிகளின் ஆசிரியர்? விடை கவிமணி. அடுத்து வினா, வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை இறையன்பு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மீன்கள் இறைக்காக பிடிக்கப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வினா, மழைக்காலமும் குயில் ஓசையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மா கிருஷ்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புல்லாங்குயில் ஓசை கிருஷ்ணனுக்கு சொந்தமானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வினா, சங்க இலக்கிய நூல்களில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள நூல் எது? விடை கலித்தொகை. இதை தவிர்த்து இலக்கிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் பற்றி சொல்லியிருப்பாங்க. இலக்கண நூலான புறப்பொருள் வெண்பாமாலையிலும் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வினா, எருது விளையாடி மரணமுற்றவனின் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருந்தார்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை சேலம் மாவட்டம் கருவந்துறை என்ற இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வினா, 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போல பண்டைய ஓவியம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? விடை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா கரிக்கை ஊர் என்ற ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த காணப்படுது. ஓகேங்களா. அடுத்து வினா,
திமிலுடன் கூடிய காளையை ஒருவர் அடக்குவது முயல்வது போன்ற ஓவியம் எங்கு அமைந்துள்ளது? விடை மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உசிலம்பட்டிக்கு அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் பார்த்திங்கன்னா இது வந்து காணப்படுது. ஓகேங்களா இந்த ஓவியம். அடுத்ததுனா தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு எது? விடை ஸ்பெயின். அடுத்ததுனா எந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட கல்முத்திரை ஒன்று ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடுகிறது? விடை சிந்துவெளி. அடுத்ததுனா மணிமேகலை என்ற காப்பிய நூலில் விழாவரை காதையில் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? விடை 28 நாட்கள். அதாவது காதை மணிமேகலையின் காதைன்னு பார்த்திங்கன்னா 30 காதைகள் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு காதை தான் பார்த்திங்கன்னா விழாவரை காதை. இது பார்த்திங்கன்னா 28 நாட்கள் வந்து இந்த இந்திர விழா வந்து நடைபெறும். ஓகேங்களா. அடுத்ததுனா மணிமேகலை நூலில் இடம்பெற்றுள்ள ஐம்பெரும் குழுவில் பொருந்தாதவர் யார்? விடை யானை வீரர். யானை வீரர் பார்த்திங்கன்னா எண்பெராயம் என்ற குழுவில் வந்து வருவார். ஓகேங்களா. எண்பெராயத்தில் 8 பேர் வருவாங்க, ஐம்பெரும் குழுவில் 5 பேர் வருவாங்க. அடுத்ததுனா மணிமேகலை காப்பியம் எத்தனை காதைகளை கொண்டது? விடை 30 காதை. அடுத்ததுனா தண்டமிழ் ஆசான் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார்? விடை இளங்கோவடிகள். அடுத்ததுனா அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை மணிமேகலை. அடுத்தவனா கதையின் அடிப்படையில் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறப்படும் நூல் எது? விடை மணிமேகலை. அடுத்தவனா எந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் காணப்பட்டது? எந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் காணப்பட்டது? விடை மதுரை கீழடி. அடுத்தவனா தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் எந்த இடத்தில் கண்டறியப்பட்டது? விடை மதுரை கீழடி. அடுத்தவனா இந்தியாவில் முதல் கல் ஆயுதம் எந்த பகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது? விடை சென்னை பல்லாவரம் 1863 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. கல்லாயுதம் அப்புறம் ஒரு எலும்பும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தவனா பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். அதாவது பட்டி மன்றத்தை பற்றி சொல்கிறாங்க. விடை மணிமேகலை. அடுத்தவனா நன்னூலின் ஆசிரியர் யார்? விடை பவனந்தி முனிவர். அடுத்தவனா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகுமா? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகுமா? அதாவது ராமனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு சொல்கிறாங்கன்னா ராமனை, அது வந்து ஐ வந்து சவுண்டு வருது, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக மிகும். விடை மிகும். அடுத்தவனா அந்த இந்த எந்த எனும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகுமா? மிகும். அந்த பையன், இந்த பையன், அந்த இந்த என்ற சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்தவனா பொருந்தாத இணை எது? எருதுகோல் எருதுகட்டி. சரியாக தான் இருக்குது. ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு அகழாய்வு நடத்துகிற இடம். ஓகே. பட்டி மண்டபம் பட்டி மண்டபம் ரெண்டுமே சரி தான். அடுத்து
நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி என்ற இடத்துல தான் கரிகையூர் என்ற ஊர் இருக்குது. திருவாரூர் வராது. இதுதான் ஆன்சர். அடுத்ததுனா பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? அரிக்கிமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. கரெக்டு தான். புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏர்போல் குறித்து கூறப்பட்டுள்ளது. கரெக்டு தான். பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. கரெக்டு தான் இதுவும். விடை பார்த்தீங்கன்னா 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை 10 பாட்டு வல்லினம் மிகும். விடை இதுதான். தவறானது இதுதான். அடுத்த வினா, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக போற்றப்படும் மாடுகள் எது? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக போற்றப்படும் மாடுகள் எது? விடை காங்கேய மாடுகள். அடுத்த வினா, பிறக்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் காங்கேய மாடுகள் 6 மாதம் வளர்ந்த பின்னர் எந்த நிறத்தில் மாறும்? விடை சாம்பல் நிறத்தில் மாறும். அடுத்த வினா, காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த நாணயங்கள் எந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது? விடை அமராவதி ஆறு கரூர் கிட்ட கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த வினா, அமராவதி ஆற்றின் கரையில் கண்டெடுக்கப்பட்ட காங்கேய மாடுகள் உருவம் பொறித்த நாணயங்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? விடை கிமு 1. அடுத்த வினா, பொருந்தாத ஒன்றை கண்டறிக. காங்கேய மாடுகள் அதாவது கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் இந்த 3 இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா காங்கேய மாடுகள் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அது இல்லாமல் ஏற்றுமதி செய்யப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா மலேசியா, இலங்கைக்கு ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? சிங்கப்பூர் இதுதான் பொருந்தாத ஒன்று. அடுத்த வினா, தூய்மையற்ற குருதியை எடுத்துச் செல்லும் இரத்த குழாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சிரை. அடுத்த வினா, தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை தட்சிணாமூர்த்தி. அடுத்த வினா, தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மா ராஜமாணிக்கம். அடுத்த வினா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குறள்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை சொல்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்த வினா, பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை ஏகதேச உருவக அணி. அடுத்த வினா, உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? விடை திருக்குறள். அடுத்த வினா, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் சிறந்த உரை யாருடையது? விடை பரிமேலழகர். இவர் தான் லாஸ்ட்டாக உரை எழுதியிருப்பார். ஆனால் இவருடைய உரை தான் பார்த்திங்கன்னா சிறந்த உரையாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மணக்குடவர் ஒருவர். அடுத்த வினா, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? விடை மணக்குடவர். அடுத்த வினா, திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்களில் தவறானது எது? விடை தாமத்தர். இவர் பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர் தான். இவர் தாமத்தர் பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர். அடுத்த வினா, தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை உலக பணுவல்னு சொன்னாங்கன்னா திருக்குறள் தான் வரும். அடுத்த வினா, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? விடை 1812. தஞ்சையில் பார்த்திங்கன்னா ஞானப்பிரகாசர் அச்சிட்டிருப்பார். அடுத்த வினா, திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? விடை குறிப்பறிதல். அடுத்த வினா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்?
திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை ஜி.யு. போப். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் தான் வீரமாமுனிவர். ஓகேங்களா? அடுத்தவனா, திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? விடை 107. அடுத்தவனா, தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது எது? விடை ஆராயாமை, ஐயப்படுதல். அடுத்தவனா, விகார புணர்ச்சியின் வகைகளில் பொருந்தாத ஒன்று. விடை மிகுதல் என தோன்றல், திரிதல், கெடுதல் மூன்றுமே பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சியின் வகைகள் தான். அடுத்தவனா, சேத்தலை சாத்தனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை சாத்தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 9ஆம் வகுப்பில் மீதம் இருக்கிற 200 வினாக்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.